Praise the Lord. பிரியமானவர்களே, பைபிள்ல பொருளாதாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஏராளம். There are many things that the Bible talks about when it comes to money or money related treasures. கவனிங்க, பைபிள்ல 2642 முறை, I repeat, 2642 times the word money or things related to money is mentioned in the Bible. பைபிள்ல believe என்ற வார்த்தை, விசுவாசி, விசுவாசம் என்ற வார்த்தை 310 முறை வருகிறது. ஜெபம் என்ற வார்த்தை 370 முறை வருகிறது. அன்பு என்ற வார்த்தை 735 முறை வருகிறது. The word believe is mentioned about 310 times. The word pray 370 times. The word love 735 times. But you know what? The word money is used 2642 times. இந்த 3 காரியங்கள், believe, pray, love, ஜெபம், அன்பு, விசுவாசம் என்ற காரியத்தை கூட்டினால் கூட அந்த எண்ணிக்கை 2642 பக்கத்துல கூட வரல. விசுவாசத்தை குறித்து ஒரு 10 வாரம் பேசினால் யாரும் கேள்வி கேட்கப் போவதில்லை. அன்பை குறித்து ஒரு 10 வாரம் பேசினால் யாரும் கேள்வி கேட்கப் போவது இல்லை. ஜெபம் என்ற காரியத்தை 6 மாதங்கள் பேசினாலும் யாரும் ஏன் இதை பத்தியே பேசுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா பணத்தை குறித்து ஒரு 4 வாரம் பேசிவிட்டால் ஒரு திருச்சபையில விசுவாசிகளுக்குள்ள, மக்களுக்குள்ள ஏன் இந்த சப்ஜெக்டை குறித்து இவ்வளவு பேசுகிறார்கள் என்ற கேள்வி வரும். ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த விதமான ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறபடியினாலே இதை நான் சொல்லுகிறேன். பணத்தை குறித்து இயேசு அதிகம் பேசியிருக்கிறார். இன்ஃபேக்ட் Jesus has spoken about money more than heaven or hell. So, it is important that we have a right understanding of money. பொருளாதாரத்தை குறித்து நமக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டியது அவசியம். Does God really care about giving? நம்ம கொடுக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் உண்மையாகவே அக்கறையாக இருக்கிறாரா? See, there is this aspect of receiving from God. There is this aspect of giving for God purposes and for God guided people, projects, whatever. தேவன் எதற்காக நமக்கு பணத்தை கொடுக்கிறார்? Why God gives money என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். I will give you the 4 reasons why God puts money in our hand. தேவன் நம்மிடத்திலே பணத்தை கொடுப்பதற்கான 4 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். But does really God care about giving? Yes, he does. மார்க் 12:41. மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க் chapter 12 and verse 41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, இன்றைக்கு காணிக்கை பெட்டிக்கு முன்னால வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காணிக்கை போடுறாங்கன்னு அப்படி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? குவைட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இதை படிக்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டு இருந்தார். We might even say it is rude to do that in this modern day.
இந்த நாட்களிலே இப்படி யாராவது காணிக்கை போடுகிறதை அப்படி உற்று பார்த்து கொண்டு இருந்தால் எவ்வளவு போடுகிறார்கள் என்று பார்த்தால் அது சரியாக இருக்காது என்றுதான் நாம் சொல்லுவோம். இங்கே கவனிங்க, ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்து ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Jesus not only looked at the offering that was dropped in the offering box, he also had a comment on the giving. கொடுக்கிற காரியத்தை குறித்து ஒரு கமெண்ட்டும் பண்ணுகிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது மகதோனியா சபையார் எப்படி கொடுத்தார்கள், எப்படிப்பட்ட மனநிலையிலே இருந்து கொடுத்தார்கள் என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். Paul writes in 2 Corinthians chapter 8 how the Macedonian church gave from their deep poverty. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். இந்த கிவிங்கை குறித்து சில டீச்சிங்ஸை பவுல் கொடுக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு தனக்கென்று வைத்துக் கொண்டாள் என்பதை குறித்து அவர் கணக்கு பார்க்கிறார். Does God really care about giving? Yes, he does. The first death in the Old Testament, ஒரு மனுஷனுடைய மரணம் என்று எடுத்துக்கொண்டால், the first death in the Old Testament is the death of Abel. ஆபேலனுடைய மரணம், and that has to do with offering. புதிய ஏற்பாட்டில் the first death, at least in the book of Acts, அப்போஸ்தலர் நடபடிகளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முதலாவது மரணம் அனனியா, that has to do with offering. சொல்றது புரியுதா? காணிக்கை மேட்டர்ல கரெக்டா இல்லாததுனாலதான் ஆதி திருச்சபையில முதல் மரணம் ஏற்பட்டது. காணிக்கை மேட்டர்ல இருந்ததான ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் தான் பழைய ஏற்பாட்டில் முதல் மரணம். ஆபேலனுடைய மரணமும் அனனியாவினுடைய மரணமும். ரைட், நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுப்பதற்கான 4 காரணங்கள். I will give you the 4 reasons why God puts money. God wants my personal needs to be met. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். Personal needs. பிலிப்பியர் 4:19, என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். My God will supply all your needs according to his riches in Christ Jesus. நாம் அப்படியே ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, God doesn't want us to have the scraping the barrel experience. ஏதோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோ என்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. God wants us to experience his abundance, no doubt about that. But oftentimes, அநேக நேரத்தில் நம்முடைய மனநிலை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அதை கையாளுகிற முறை, அதிலே இருக்கிறதான குழப்பங்கள், அதில் நமக்கு இருக்க வேண்டிய முதிர்ச்சி இல்லாததுனாலே தேவன் நம்மை நம்பி ரிசோர்சஸை கொடுக்க முடியவில்லை என்பது உண்மை. Listen carefully, I'm making a very important statement. You trusting God for money is one thing, and you need to trust God for resources.
ஆண்டவரை நீங்கள் நம்பணும். ஆண்டவரே, எனக்கு இது தேவை இருக்கிறது, நீர்தான் என்னுடைய சோர்ஸ், நீர்தான் என்னுடைய ஆதாரம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யூ ஆர் த கிவர், யூ ஹாவ் plenty, உம்மிடத்திலே அதிகம் உண்டு, நான் உம்மிடத்திலே வருகிறேன். நல்லது. யூ ட்ரஸ்டிங் காட் ஃபார் ஃபைனான்சஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் லிசன் கேர்ஃபுல்லி, நன்றாக கவனியுங்கள். கேன் காட் ட்ரஸ்ட் யூ with his unlimited resources? அவருடைய அளவு கடந்த அந்த அவருக்கு இருக்கிற எல்லாம், வெள்ளியும் பொன்னும் அவருடையது, மலைகள் அவருடையது, அண்ட சராசரமே அவருடையது. அவருடைய அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ், அதை உங்களிடத்திலே கொடுத்து நீங்கள் சரியாக கையாளுவீர்கள் என்று அவர் உங்களை நம்ப முடியுமா? It is one thing for you to trust God. It is another thing for God to trust you. God is looking for people who will serve as channels for this end time harvest. இந்த கடைசி கால அறுவடைக்காக வாய்க்காலாக இருப்பதற்கு, அவருடைய அளவு கடந்த உபகரணங்களை ரிலீஸ் பண்ணுவதற்கு God is looking for channels who will serve to release his unlimited resources for his end time purposes. அவருடைய கடைசி கால நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய பொக்கிஷங்களை அவிழ்த்துவிட்டு, நம்பி இவனிடத்திலே கொடுத்தால் இவன் தனக்கென்று சுயநலமாக வைத்துக் கொள்ள மாட்டான். நான் என்ன சொல்லுகிறேனோ அந்த காரியத்திற்கு அவன் அதை ரிலீஸ் பண்ணுவான். I can trust him with my unlimited resources. இந்த நிலைக்கு வர முடியுமா? That is the challenge. இந்த செழிப்பின் உபதேசம் என்ற காரியம் இருக்கிறதே, அதை நாம் குற்றப்படுத்துகிறோமே. ஏன் குற்றப்படுத்துகிறோம்? அவர்கள் இந்த பொக்கிஷங்களை எல்லாம் தங்களை பணக்காரர்களாக மாற்றிக்கொள்வதற்கும், தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக, லாவிஷ் லிவிங்காக, irresponsible லிவிங்காக ரிசோர்சஸை அவர்கள் தேடுகிறார்கள். That is where they miss. They take all the scriptures in the Bible. பைபிள்ல இருக்கிற வசனங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எடுத்து அவர்கள் prosperity, for the sake of prosperity. But my Bible talks about prosperity with purpose. Amen. ஆண்டவர் உங்களை நம்ப முடியுமா? That is the question that I'm asking even through this message. ஆண்டவர் உங்களை நம்பிட்டார்னா அவருடைய unlimited resources உங்களுக்கு அவர் அவிழ்த்து விடுவார். Because God is looking for channels to release his blessings to his people and to the needy and for his cause. So முதலாவது, உங்கள் தேவைகளுக்காக ஆண்டவர் கொடுப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிதான் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். God is my shepherd, I shall not want. He makes my cup runneth over. அவரின் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி செய்கிறவர். இதெல்லாம் இருக்கிறது. God wants to meet your needs. 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. Be prosperous என்று இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கிறது. Even as your soul prospers, prosper in every other area of your life, and that includes finances. So உங்கள் தேவைகள். இரண்டாவதாக, God wants me to meet the needs of my family. என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை நான் சந்திக்க வேண்டும். நான் குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னுடைய குடும்பத்திற்கு
இங்க பாருங்க, யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Exodus chapter 20 and verse 12. I will read that for you. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor your parents. The word honor in Hebrew means make them rich, make them wealthy, take care of them financially, take care of them. அதுதான் honor. சும்மா வார்த்தைகளை சொல்லுகிறது அல்ல. ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக நீங்கள் அம்மா அப்பாவை கனப்படுத்த விரும்புகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அவருடைய தேவைகளை நீங்கள் சந்தியுங்கள். Make sure that they do not have any wants. அவர்களுக்கு இது இல்லையே அது இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவிலே வைக்காமல், கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டிலே ஆசீர்வதித்திருந்தால் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் உடன்பிறப்புகளுக்கு, உங்களுடைய இம்மீடியட் ஃபேமிலிக்கு, உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கு கூட கர்த்தர் உங்களை நடத்துகிற பிரகாரம் ஆசீர்வாதமாக இருங்கள். Be a blessing. Honor your wife. உன் மனைவியை கனப்படுத்து என்று நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:7. We should honor our wife. Also take care of them. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள். 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5:8. குடும்பத்தாரை பார்த்துக் கொள்ளுங்கள். Take care of your family. அல்லது நீ அவிசுவாசியிலும் கேடுள்ளவனாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Timothy 5:8. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சோ உங்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட தேவன் உங்களுக்கு ரிசோர்சஸை கொடுக்கிறார். மூன்றாவதாக, first, God wants my personal needs to be met. Number 2, God wants me to meet the needs of my family. Number 3, God wants me to give for the fulfillment of the Great Commission. தேவனுடைய நோக்கத்திற்காக நான் வாய்க்காலாய் இருப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Deuteronomy chapter 8 and verse 18. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்ல கவனிங்க. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். He gives you power to make wealth. That is exactly how it reads in English. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பட் keep that in context. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. 18ஆம் வசனம், உபாகமம் 8:18. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, கவனிங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். God gives us wealth. He gives us power to make wealth so that we can fulfill His covenant. உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு, ஆமென், உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வரை. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அந்த ஒரு பெரிய ஒரு செயின் ஆஃப் திங்ஸ் கொடுக்கிறாரு. ஆராதிக்கிறவர்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள் இல்லையா, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவரை கூப்பிடுகிறவர்கள், ஆனால் எப்படி அவர்கள் கூப்பிடுவார்கள்? எப்படி அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் கூப்பிடுவார்கள், தொழுது கொள்ளுவார்கள்? விசுவாசித்தாதானே. ஆனா எப்படி விசுவாசிக்க முடியும்? ஒருத்தன் பிரசங்கம் கேள்விப்பட்டா தானே பண்ண முடியும். ஆனா எப்படி கேள்விப்பட முடியும்? பிரசங்கம் பண்ணாம. பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனால் இன்னும் கூட கொண்டு போகிறார். அனுப்பப்படாவிட்டால், சப்போர்ட் பண்ணாவிட்டால், சென்டர்ஸ், அதாவது புறப்பட்டு போகிறவர்களை
இல்லையா? மிஷனரிகளை நினைத்துக் கொள்ளுங்கள், ஊழியர்களை இல்லையா நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை அனுப்புகிறவர்கள் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுகிறவர்கள், அனுப்புகிறவர்கள், புறப்பட்டு போகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், தொழுது கொள்கிறவர்கள். அந்த ஆர்டர், அதுல முதல்ல அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷனை ஆரம்பிக்கிறது அனுப்புகிறவர்கள், புறப்பட்டு போகிறவர்களை சப்போர்ட் பண்ணுகிறவர்கள். God wants me to support the fulfillment of the great commission. தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய நோக்கத்திற்கு, முதலாவது என்னுடைய தேவைகள், இரண்டாவது என்னுடைய குடும்பத்தின் தேவைகள், மூன்றாவது ஆண்டவருடைய நோக்கத்தின் தேவைகள், நாலாவது நம்பர் 4, God wants me to help the poor and needy. ஏழைகளுக்கு கொடுக்கிறதை தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். Proverbs chapter 19 and verse 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். நீதிமொழிகள் 28:27, நீதிமொழிகள் 28:27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனோ அநேக சாபத்தை தான் தனக்கு வருவித்துக் கொள்ளுகிறான். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனோ அல்லது விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். See, God wants you to take care of the poor and needy. லூக்கா 14ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள், 14 வசனங்கள், இறுதியாக 2 வசனங்கள், 13, 14 வசனங்கள் படித்து பாருங்கள். Luke chapter 14, Luke chapter 14 verse 13 and 14. லூக்கா 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனனையும் சப்பானியையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். திருப்பி செலுத்த முடியாத ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நீதிமான்கள் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும், நீ பாக்கியவானாயிருப்பாய். ஆமென். எனக்கு ரொம்ப தேவையில்லை பிரதர், எனக்கு இருக்கிறது போதும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். பிரதர், உங்களுக்காக மட்டும் ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை பிரதர், நீங்க குடும்பத்திற்கு, ஊழியத்திற்கு, ஏழைகளுக்கு கொடுக்கணும். So therefore you need more. He wants you to take care of your family. He wants you to take care of the ministry needs. He wants you to provide for the poor. That is why God must bless you. But hold the blessing of God in perspective. Amen. பஞ்சகாலம், எக்கனாமிக் ரிசெஷன், அந்த மாதிரி டைம்ல எலியா, அந்த மாதிரி டைம்ல சாரிபாத் விதவை, அந்த மாதிரி டைம்ல ஈசாக்கு, அந்த மாதிரி டைம்ல யோசேப்பு உயர்த்தப்பட்டார்கள். உலகத்துல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஒரு பக்கம் வரலாம், நல்ல கவனிங்க. பட் ஆனா அதன் நடுவுல உங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பட் இஃப் யூ ஹேவ் ரைட் மைண்ட் செட். உலகத்துல பஞ்சம் ஒரு பக்கம் வரும் என்று இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தாலும், இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வேண்டிய ரிசோர்சஸை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. 2வது உலக மகாயுத்தத்திற்கு பிறகு the world's population has doubled, but the grain production has increased by 3 times. நல்லா கவனிங்க. 2வது உலக மகாயுத்தத்திற்கு பிறகு ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு தகவல் சொல்லுகிறது, 2 மடங்கு ஜனத்தொகை பெருகி இருக்கிறதாம். ஆனால் 3 மடங்கு தானியங்களின் விளைச்சல் பெருகி இருக்கிறது. உலகத்தில் ஆகாரம் இல்லை என்பது ஒரு மித்து, ஒரு மாயை. தகவலை பாருங்கள். ஆனால் இருக்கும். எதனால தெரியுமா? மனிதனுடைய அந்த பேராசை. சிலர் வாங்கி வைத்துக் கொண்டு பதுக்கி முடக்கி போக வேண்டியவர்களுக்கு போகாமல் இருக்க செய்கிறவர்கள். சிலர் கரப்ஷன்னால, இங்க பாருங்க, சரியா கையாளாததுனால 100 billion pounds of food is wasted in the US every year. 100 billion pound எடையுள்ள ஃபுட் ஒவ்வொரு
வருஷமும் வேஸ்ட் பண்ணப்படுகிறதா அமெரிக்க ஐக்கிய தேசத்துல. ஆனா உலகத்துல இருக்கிற மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களே, அவர்களுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு. அந்த ரிசோர்ஸஸை கரெக்டா அவங்க சேனல் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்க பாருங்க, உலகத்துல கஷ்டப்படுகிறவர்கள், ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களே, அவர்களை ஃபீட் பண்ணுகிற விஷயத்தை குறித்து ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லும் பொழுது, ஃபீடிங் தி ஹங்கிரி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அந்த ஃபீடிங் தி ஹங்கிரி ஆர்கனைசேஷன் லீடர் சேஸ், இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் டு கெட் த ஃபுட் டு ஆப்பிரிக்கா to feed the hungry, but to get the food from the port to the hungry is the problem. Corruption. அதாவது ஆப்பிரிக்காவிலே சாப்பாடு இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடை அனுப்புவது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த துறைமுகத்திலிருந்து, கப்பல்ல இருந்து அந்த பசியுள்ள மக்களுக்கு போய் சேர்ப்பதுதான் பிரச்சனை, ஊழல். People rather let the food rot in the port, in the barrel, than let go without corruption money. ஊழல் பணம் கொடுக்காமல் அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கிற ஆகாரத்தை மக்களுக்கு போக விடுவது இல்லை. ஆகவே சில ஆகாரங்கள் கெட்டு போகிறது. இங்க பாருங்க, சேனலா இருக்க வேண்டியவர்கள் தடையாக மாறுகிறதுனாலே உண்டாகிறதான விளைவுகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்துல 2 பெரிய நாடு, சீனா, இந்தியா, இதுல யாரும் ஆகாரம் இல்லாமல் சாகிறதாக எனக்கு தெரியவில்லை. Since 1750, 1750 உலக பாப்புலேஷன் 6 மடங்கு பெருகி இருக்கிறது என்றும், ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே உள்ள ப்ரொடக்ஷன், பொதுவாக எந்த ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டால் 1750 முறை பெருகி இருக்கிறதாம். மோர் abundance. எல் ஷடாய் என்பது நம்முடைய தேவனின் பெயர். God of more than enough. தேவைகளுக்கு அதிகமாகவே கொடுக்கிற தேவன் எல் ஷடாய். எல் ஷடாய், யெகோவா ஈரே, தேவைகளை பார்த்துக் கொள்கிறவர். பட் எல் ஷடாய், God of more than enough. ஆமென். இந்த பஞ்ச காலத்துல ஸ்டூவர்டாக, உக்ரானக்காரனாக யார் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் தேடுகிறார். அந்த நபராக நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களை நம்பி ரிசோர்சஸை ரிலீஸ் பண்ணுவார். ஐ பிலீவ் தட். ஆமென். ஐ பிலீவ் தட். நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய ஃபோக்கஸ் இந்த செய்தியில, God is looking for channels. ஆண்டவர் வாய்க்கால்களை தேடுகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்களை நான் பலமுறை பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு தேவன் சில உபகரணங்களை கொடுத்து, இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இரு, இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இரு என்று சொல்லி வழிநடத்துகிறதை நான் பார்த்து என் ஆவியிலே நான் களி கூறுகிறேன். ஆனால் ஆண்டவரிடத்தில் சமூகத்திலே போகும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இன்னமும் நான் உன்னை நம்பி அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறேன். என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவனாக நீ இரு மகனே. உனக்கு நான் எவ்வளவு அருளையும் ஆசீரையும் கொடுத்தாலும், உனக்கு எவ்வளவு நிறைவான காரியத்தை நான் கொடுத்தாலும், எப்பொழுதும் நான் எதற்காக கொடுத்தேன் என்ற கேள்வியை என்னிடத்தில் கேட்காமல் நீ ஒரு ஆசீர்வாதத்தையும் நீயாக தீர்மானித்து விடாதே என்று ஆண்டவர் அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். எத்தனையோ பேருக்கு இங்க பாருங்க, உங்க வழியா சில பிளெஸிங்ஸ் போகும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம கையை நீட்டி அபகரிச்சிருவோம். No, 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 no. If it is not for you, don't reach out. Let the things go to the right person.
சில நேரம் ஆண்டவர் உங்கள் கைகளிலே கொடுத்து நீ வாய்க்காலாய் இரு மகனே என்று கொடுப்பார். ஆனால் அதை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை நம்ப முடியாது. நீங்கள் ஆண்டவரை நம்புகிறது ஒன்று, பட் கேன் காட் ட்ரஸ்ட் யூ? நீங்க உங்க தேவைகளுக்காக ஆண்டவரை நம்பிடலாம். ஆனா ஆண்டவர் உங்களை நம்பினாதான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு ஆண்டவர் உங்களை நம்பி உங்களுக்கு ரிசோர்சஸை ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு அண்ணனுடைய கதையை நான் சொல்லுகிறேன். சென்னையில் உள்ள ஒரு அண்ணன் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால அவர்கள் ஒரு வேலை தேடி சென்னைக்கு வந்தார்கள். பல வேலைகளை செய்தார்கள். இறுதியாக அவர்கள் ஒடிஷா மாநிலத்தில் அங்கே ஃபாரஸ்ட் நிறைய இருக்கிறபடினாலே அங்கே விறகு நிறைய கிடைக்கும் சொல்லிட்டு சென்னையில் உள்ள விறகு தொட்டிகளுக்கு சப்ளை பண்ணுவதற்காக இந்த வாலிபன், சென்னையிலே பிழைப்புக்காக வந்த வாலிபன், இப்பொழுது ஒரிசாவுக்கு சென்று அங்கே உள்ளதான விறகுகளை வாங்கி குட்ஸ் ட்ரெயினில் ஏற்றிட்டு வந்து இங்கே சென்னை ஸ்டேஷனில் கொண்டு வந்து இறக்கி வச்சு குடோனில் வைத்து வியாபாரம் பண்ணி அதில் நல்ல சம்பாத்தியத்தை பார்த்தார். பிறகு மறுபடியும் போக ஆரம்பித்தார். பிறகு போகவே வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே கான்டாக்ட் இருந்தபடினால அவர்களே ட்ரெயினில் ஏற்றி விட்டுருவாங்க. இங்கே வந்த பிறகு இங்கே குடோனில் கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ டிமாண்டு. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே அப்படியே டெலிவரி பண்ணிடுவாங்க. நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே கவனமாக இருக்கிற ஒரு சகோதரன். பிறகு ரியல் எஸ்டேட்டுக்குள்ள அவர் போக ஆரம்பித்தார். ரியல் எஸ்டேட்ல அவர் ஆசீர்வாதத்தை பார்த்தார். இங்க பாருங்க, பல சபைகளை கட்டி கொடுக்கிறது, பல மிஷனரி ஆர்கனைசேஷனுக்கு, பல மிஷனரிகளை தாங்குவது, பல ஊழியத்தை தாங்குவது. பிசினஸ் மேனாக இருந்தாலும் அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஒன்றும் எலாபரேட்டா இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. சிம்பிளா இருந்துக்கிடுவாங்க. ஆனா கொடுக்கிற காரியம், see, when God blesses you, you should not necessarily increase your standard of living. You should increase your standard of giving. இன்றைக்கு ஒரு 40 வருஷத்துக்குள்ள அப்படி வைத்து பிழைப்புக்காக இந்த பட்டணத்திற்குள்ளே வந்த ஒரு சகோதரன் எத்தனையோ ஆர்கனைசேஷனுக்கு, மிஷனரி ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பர்சனலா பல கோடிக்கு இன்றைக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். சிம்பிளாகத்தான் வாழுவார்கள். ஊழியம் முழு இந்தியாவில் எல்லா மூலை முடுக்குக்கும் போக வேண்டும் என்று ஆதங்கப்படுவார்கள். செய்கிறவர்களை உற்சாகப்படுத்துவார்கள், செய்யாதவர்களை பிடித்து கேள்வி கேட்பார்கள். Very inspiring to know the story of such people, right? I personally have seen them and I'm very inspired. இன்னொரு சகோதரன், அவருக்கு 3 பிள்ளைகள். ஒவ்வொரு பிள்ளையினுடைய திருமணத்திலும் வருகிறதான அந்த மொய் பணம் இருக்கு தெரியுமா, அதை அவர் ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் கொடுத்து விடுவார். அதாவது கல்யாண செலவுக்கு he will trust God and he will take care of the needs of the wedding. 3 பிள்ளைகள். சமீபத்தில் 3வது மகளுக்கு திருமணம் நடந்தது. அப்படித்தான் செய்தார். See, covenant relationship with God when it comes to handling his resources, அவருடைய ரிசோர்சஸை ஹேண்டில் பண்ணுவதற்கு உடன்படிக்கை உறவிலே தேவனோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். இன்னொரு சகோதரன், பல வருடத்துக்கு முன்பதாக நான் அவருடைய சாட்சியை கேட்டேன். ஒரு 33-34 இயர்ஸ் நான் வளர்ந்து வந்த சபையிலே சாட்சி கொடுத்தார். FMBBக்கு ரெகுலராக காணிக்கை கொடுக்கிற ஒருவர். அவர் மந்த்லி இன்கம் சேலரி பேஸ்டு ஒரு ஒர்க்கர். அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்தார். நல்ல MRF என்ற ஒரு கம்பெனியில் அப்படியே உயர்ந்து வந்தார். ஆனால் வீட்டில் பிள்ளைகளுக்கு அடிப்படை ஆகாரம், அடிப்படை அந்த உடுத்துகிற துணி மட்டும்தான் கொடுத்தார். பதவி உயர்வு வருகிறது. இங்க பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அவரு 10-15 மிஷனரிகளை தாங்குகிற அளவிற்கு வந்துவிட்டார். மந்த்லி சேலரி வைத்து
ஒன்லி 10 to 20% வீட்டுக்கு செலவு பண்ணுவாரு. பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகள் அப்பா நல்ல வேலையில் தானே இருக்கிறாரு, அப்பா ஏன் இப்படி சிம்பிளா இருக்காரு, நமக்கு ஏன் வந்து கேட்ட நேரத்தில் எதையும் வாங்கி கொடுக்கறது இல்லை. அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, ஏம்மா நமக்கு மட்டும் இப்படின்னு. உங்க அப்பா கிட்ட கேளுன்னு அம்மா சொல்லிடுவாங்க. இன்றைக்கு அந்த சகோதரனுக்கு கிட்டத்தட்ட 75-80 வயதுக்கு மேல ஆகிவிட்டது. அவருடைய பேர் மிஸ்டர் பாண்டியன். மிஸ்டர் பாண்டியன் இன்றைக்கும் ஜீசஸ் ரிடீம்ஸ்ல ட்ரஸ்டியாக இருக்கிறதான மோசஸ் சம்பத் என்ற அண்ணனுடைய தகப்பன் இவர். நான் இவருடைய டெஸ்டிமனி, மிஸ்டர் பாண்டியனுடைய டெஸ்டிமனியை பல வருடத்துக்கு முன்பதாக கேட்டிருக்கிறேன். இப்ப சமீப நாட்களுக்கு முன்பதாகத்தான் மோசஸ் அண்ணனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மிஸ்டர் பாண்டியனுடைய சன் தான் இவர் என்று நான் அறிந்து கொண்டேன். நான் கேட்டு நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி இவர்கள் வளருகிற பருவத்திலே அப்பா அந்த காரியத்தை செய்தார் என்று. I wish I can take an interview of this man. He's still alive. வயதான நிலையில் இருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கும் FMPB மிஷனரி ஊழியத்திற்காக மிஷன் ஃபீல்டுக்கு போகிறதும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிசோர்ஸை கேதர் பண்ணுகிறதும், அவருடைய பென்ஷன் மணியிலிருந்து கொடுக்கிறதும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். He has understood the concept of stewardship in the right sense. 3 பேரை சொன்னேன். 2 வியாபாரிகள். ஒருவர் கொடுத்து வியாபாரத்திலே பெருக்கத்தை பார்த்தார். இன்றைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். அவரே ஒரு 1000 சபை கட்டி கொடுக்க வேண்டும் முழு இந்தியாவில் என்று ஆசைப்படுகிறார். ஒரு தனிநபர், ஒரு பிசினஸ்மேன், வெரி இன்ஸ்பைரிங். இன்னொரு பிசினஸ்மேன் தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தின் போது அவர் பிசைட்ஸ் கிவிங் ரெகுலர்லி ஃபார் மிஷன்ஸ், வழக்கமாக கொடுக்கிறதற்கு போக பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு வருகிற மொய்ப்பணம் எல்லாம் 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 அப்படியே மிஷனரி ஊழியத்திற்காக ஒவ்வொரு திருமணத்திலும் அப்படி செய்திருக்கிறார். நான் கூட வேடிக்கையாக கேட்டேன். இதை கேள்விப்பட்டு எனக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருந்தார் 3வது பெண்ணு கிடையாது. இது மாதிரி கேள்விப்பட்ட உடனே அவர் சொல்லல, இன்னொரு நபர் அவருடைய உறவினர் சொன்னார். நான் அப்ப கேட்டேன், அண்ணனுக்கு இன்னும் 2 பிள்ளைங்க இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த பிள்ளை கல்யாணத்து டைம்ல நான் போய் உட்காந்து பேசிடுவேன், எங்க மிஷன் ஆர்கனைசேஷனையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி சிரித்து கொண்டோம். அவரு இவர்கிட்ட சொல்லி சிரிக்கிறாரு. இட் வாஸ் ஃபன். பட் லுக் அட் பீப்புள். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். குவைட் இன்ட்ரெஸ்டிங். ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வரும்போது சிலர் அதை வீடு வாங்கலாமா இல்லைன்னு பார்க்கும் பொழுது சர்ச்சை கட்டலாமான்னு சொல்லி இந்த நாட்களில் சிலர் கால் பண்ணி, நான் ரிட்டையர் ஆக போறேன் பாஸ்டர், இந்த பணம் வந்த உடனே ஒரு 2 சபை கட்டணும் என்று சொல்லுகிறதை கேட்கும் பொழுது, அதாவது இனி சம்பளம் வராது, பென்ஷன் தான் வரும், வருமானத்தில் ஒரு பகுதி தான் வரும், இதை வச்சுதான் நம்ம பிழைக்கணும், எவ்வளவு நாள் இன்னும் உயிர் வாழ போறோம், பிள்ளைகள் பேர பிள்ளைகள், அப்படி யோசிக்கலையே. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இன்னமும் ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறதுனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் தனி. I'll talk about that in another session. நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆமென். 4 கேள்விகளை பொதுவாக நான் மிஷனரி ஊழியத்திற்காக சபையிலே அந்த மிஷன்ஸ் கன்வென்ஷன் டைம்ல வருஷத்திற்கு ஒரு முறை மிஷனரி ஊழியத்திற்காக கொடுங்கள் என்ற சேலஞ்சை நான் வைக்கிற பொழுது ஒரு 4 கேள்விகளை கேட்பது உண்டு. முதலாவது கேள்வி, இதை பலமுறை கேட்டிருக்கிறேன். எங்கள் சபையிலேயே பல சபைகளிலே பிரசங்கிக்கும் பொழுது நான் கேட்டிருக்கிறேன். 4 கேள்விகள். முதலாவது கேள்வி, ஆண்டவர்கிட்ட அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் இருக்கிறதா கேட்கும் பொழுது காங்கிரிகேஷன்ல வித்தவுட் ஃபெயில் நான் எத்தனை இடத்துல கேட்டிருக்கணும் இது வரைக்கும், they will have a definite yes answer to that. ஆமா, ஆண்டவர்கிட்ட அளவில்லாத அருளும் ஆசீரும் நிறைவும் பொக்கிஷமும் இருக்கிறது. God has unlimited resources. So முதல் கேள்வி என்ன? ஆண்டவர்கிட்ட unlimited resources, கணக்கில் வைக்க முடியாத அளவிற்கு வெள்ளியும் பொன்னும் அவருடையது. The mountains and the hills are his. And the cattle there in the mountains and the hills, it is all his. எல்லாம் அவருடையது. ஆயிரக்கணக்கான மலைகளிலே இருக்கிறதான ஆடுகளும் எல்லாம் அவருக்குரியது. Yes, God has unlimited resources. Second கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஊழியத்திற்கு
ஊழியங்களுக்கு, ஆண்டவருடைய ஒர்க்குக்கு தேவைகள் என்று இருக்கிறதா? சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, மிஷனரி ஊழியமோ அல்லது லோக்கல் சர்ச்சில் உள்ள ஊழியங்களோ, ஊழியத்திற்கு பொதுவாக பணம் தேவைப்படுகிறதா? செகண்ட் கொஸ்டின். Is there a need for ministry? And all the time I hear the same answer, yes. சின்ன ஊழியத்துக்கு சின்ன தேவை, பெரிய ஊழியத்திற்கு பெரிய தேவை. There is always need for ministry. So முதல் கேள்வி என்ன? ஆண்டவர்கிட்ட அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் இருக்கிறதா? எஸ். இரண்டாவது, ஊழியத்திற்கு தேவைகள் இருக்கிறதா? அண்ட் த தேர்ட் கொஸ்டின், மூன்றாவது கேள்வி, ஊழியத்திற்கு தேவைகள் இருக்கிற ஊழியத்திற்கு ஆண்டவர் தேவைகளை சந்திக்க விரும்புகிறாரா? ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறாரா? Does God want to meet the needs of the ministries? ஊழியத்தின் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் விரும்புகிறாரா? Again the congregation says yes. இந்த மூன்றாவது கேள்விக்கும் எஸ் என்று தான் சொல்லுவார்கள். Now comes the fourth question. இப்பொழுது வருகிறது நாலாவது கேள்வி. ஆண்டவர் நேரடியாக வானத்திலிருந்து அந்த ஊழியத்தினுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கோ அங்க காசை கொட்டுவாரா? Fourth question. Does God pour money from heaven directly to the ministry office? No. எல்லாரும் நோன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் எஸ் 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது நோ என்று சொல்லுவார்கள், இல்லை என்று சொல்லுவார்கள். ஏன் இதுவரைக்கும் எஸ் சொன்னீங்க, இப்ப நோன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நேரடியாக கொடுக்கிறதை விட ஒருவருக்கு கொடுத்து வாய்க்காலாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். God has a problem. He has resources. He wants to give for ministry that has needs, but he's not able to give directly. He is wanting to use someone as a channel. So ஆண்டவர் அவருக்கு சேனலாக இருக்கிறவர்கள்ட்ட கொடுத்து அவர் கொடுக்க விரும்புகிறார். அவர்களுடைய வேலை, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய எஃபர்ட்ஸ்ல கர்த்தர் இன்க்ரீஸை கொடுத்து அவர்கள் அதிலிருந்து ரிலீஸ் பண்ண வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய முறைமை இருக்கிறது. இப்ப ஆண்டவருடைய பிரச்சனை அவருடைய அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ்க்கு வாய்க்காலாக இருக்கிறவர்களே இந்த உலகத்திலே தேடுகிறார். இந்த கடைசி கால ஊழியத்திற்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்க்கால்களை தேடுகிறார். பாஸ்டர், நான் இப்ப கடன்ல இருக்கிறேன் பாஸ்டர், கஷ்டத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், என்னுடைய தேவைகளை சந்திக்கப்படாமல் இருக்கிறது பாஸ்டர். இங்க பாருங்க, I hear what you are saying. I can even read your mind voice right now. கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறது லேசான காரியம். ஏற்கனவே உங்களுக்கு மற்ற செய்திகள்ல இந்த காரியத்தை பேசி இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று நான் சொல்லுகிறது புரிகிறதா? இப்ப நீங்க ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக வைக்க விரும்புகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். உங்களுக்கு கடன்ல நீங்க பல வருடங்களாக அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறதான சூழ்நிலைகள், பற்றாக்குறையில் இருக்கிற காரியங்கள், உங்கள் முயற்சி செய்து எந்த விதமான பலனும் இல்லாத சூழ்நிலைகள், இப்படி பல 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 சம்பவங்களை நான் உங்களுக்கு வேறு ஒரு செஷன்ல பேசி இருக்கிறேன். நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆமென். பட் இப்பொழுது நான் பேசுகிறது மூவ் பியாண்ட் தோஸ் லெவல்ஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் காட். ஜஸ்ட் ட்ரஸ்டிங் காட் ஃபார் யோர் மணி ஆர் யோர் நீட்ஸ். உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் நம்புகிற லெவல்ல இருந்து ஆண்டவரே உங்களை நம்புகிற லெவலுக்கு கடந்து வாருங்கள் என்பதுதான் அறைகூவல். பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி மாற முடியுமா? என் வாழ்க்கையில நான் அப்படி மாறி இருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஷிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடன்ல இருந்திருக்கிறேன், கஷ்டத்தில் இருந்திருக்கிறேன். How many stories I have told. ஊழியத்தில் முதல்ல நானு சர்ச் பிளான்டிங் என்று சொல்லி சிங்கப்பெருமாள் கோயில் என்ற கிராமத்திற்கு போன பொழுது சனிக்கிழமை போயிருவேன், ஒரு மத்தியானம் போல போயிருவேன், ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் திரும்புவேன். அந்த சர்ச் பிளான்டிங்
ஃபீல்டுக்கு போகும் பொழுது எனக்கு காசு இருக்காது வெளியில வாங்கி சாப்பிட்றதற்கு. அங்கேயும் அடுப்பு மற்ற காரியங்கள் எல்லாம் வாங்கி வைத்து ஒரு கிச்சன் செட்டப் பண்றதுக்கும் காசு கிடையாது. ஸோ சண்டே லஞ்சு சாப்பிட்டு கிளம்புவேன், அல்லது சம்டைம்ஸ் சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடுவேன், அல்லது லஞ்ச் சாப்பிட்டு கிளம்புவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புனா லஞ்சு, அப்புறம் டின்னர். சண்டே மார்னிங் சரி சாப்பிடாம இருந்துடலாம். சண்டே ஆஃப்டர்நூன் அட்லீஸ்ட் 3 மீல்ஸ் நான் சாப்பிடணும். ஆர் ஈவன் இஃப் இட் இஸ் பேர் மினிமம் 2 மீல்ஸ். ஆனா 2 மீல் வாங்கி சாப்பிட்றதுக்கு வசதி கிடையாது. சென்னையிலிருந்து அல்லது என்னுடைய வீட்டில இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் சைக்கிளில் போயிடுவேன். அங்கிருந்து சைக்கிளை வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் சைதாப்பேட்டையில இருந்து தாம்பரம், பிறகு தாம்பரத்துலேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து சிங்கப்பெருமாள் கோயில் அங்கே போயிட்டு மறைமலை நகர் அங்கே இறங்கி நடந்து போவேன். ஊழியங்களை நடந்து தான் செய்வேன். அந்த டைமில் எனக்கு அந்த மீல் டைமில் நிறைய விசுவாசிகள் இருந்தால் ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடலாம். அப்படி ஆரம்ப சர்ச் பிளான்டிங் டைம். பிரியமானவர்களே, எத்தனையோ முறை 1 வருஷ காலம் முழுவதும் அங்கே பிரெட்டு ஒரு பேக்கெட் வாங்கிடுவேன், வாழைப்பழம் ஒரு 4-5 வாங்கிடுவேன். அந்த பிரெட்டுக்குள்ள வாழைப்பழம் வச்சு தான் நான் ஆல்மோஸ்ட் 1 இயர் வீக்கெண்ட்ஸு நான் சாப்பிட்டேன். முடிஞ்ச உடனே டீ வாங்கி குடிக்கிறது காசு இருக்காது. தண்ணி, மினரல் வாட்டர், பிஸ்லரி வாட்டர் அதெல்லாம் கிடையாது. அங்கே கிணத்துல இறைக்கிற தண்ணி தான் குடிக்கணும். அப்படிதான் இருந்தேன். என்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அந்த சைக்கிளில் பெல்லை தவிர மற்ற எல்லாமே சத்தம் போடும். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் சைக்கிள். ஐ நோ வாட் இட் இஸ் டு பி இன் நீட் ஈவன் இன் மினிஸ்ட்ரி. நான் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது நான் கஷ்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சொன்னேன். ஆனால் ஊழியத்திலையும் வந்த முதல் 2 வருஷம் உள்ள நிலைமையை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். I have gone through the phase of me trusting God for my resources, for my needs. என்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நம்புகிற ஒரு காலகட்டத்தில் இருந்து மற்ற அல்லது இன்னொரு ஸ்டெப்பை சொல்றேன். என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ட்ரஸ்ட் பண்ணுகிற ஒரு ஃபேஸ். 2வது, எங்களுடைய மினிஸ்ட்ரி நீட்ஸுக்காக ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணுகிற ஒரு ஃபேஸ். 3வது, மற்ற ஊழியங்கள், சின்சியராக செய்கிற ஊழியங்கள், அவர்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்காது. ஒருவேளை இந்த ஃபைனான்சஸ் எல்லாம் ரெடி பண்ணுவதற்கு அல்லது ஃபேத் கூட ஒருவேளை அவர்களுக்கு போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சின்சியராக செய்கிறார்கள். அவர்களுக்கு வாய்க்காலாக இருப்பதற்கு இன்றைக்கு தேவன் பல முறை லீட் பண்ணுகிறார். என்னுடைய கைகளில் ரிசோர்சஸை கொடுக்கிறார் டு பி a blessing to other people. இன்னும் சொல்ல போனா இன்னொரு லெவல் கூட சொல்லலாம். தேசத்தின் காரியத்திற்காக, சுற்றியுள்ள தேசங்களின் காரியங்களுக்காகவும் தேவன் உள்ளத்திலே போட்டுக்கொண்டு இருக்கிற பாரத்தை என்னால் உணர முடிகிறது. சீக்கிரத்தில் அவர்களுக்கும் ஒரு சேனலாக இருப்பதற்கு தேவன் பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ் சொன்னேன். அதாவது God wants to bless youன்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அது எதற்காக என்று சொல்லுவதில்லை. அங்கேதான் இருக்கிறது இந்த செழிப்பின் உபதேசத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள். Are you there? God wants to bless you, my brother. God wants to bless you, my sister. But if you can get hold of the mind of God and the ways of God and the purpose of God, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வழிகள், தேவனுடைய முறைமைகள், அவர் எப்படி செயல்படுகிறார், என்ன காரியத்திற்காக உங்களுக்கு ரிசோர்சஸை கொடுக்க விரும்புகிறார் என்ற காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் ஆண்டவர் உங்களை கோடிக்கணக்கிலே உங்கள் கைகள் மூலம் ஊழியத்திற்கு இந்த கடைசி கால அறுவடைக்கு போவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே
நான் வாய்க்காலாக இருக்க விரும்புகிறேன். Lord, I would like to be a channel. Lord, I do not want to be a barrel. I want to be not just receiving and receiving and receiving. I want to keep giving. கலிலேயா கடலுக்குள்ள தண்ணீரும் வருது, தண்ணீரும் வெளியில போகுது. அதனால தான் அது சுத்த தண்ணீராக இருக்கிறது. ஆனால் சவக்கடலிலோ தண்ணீர் உள்ள போகும், வெளியில போகாது. That is why it is Dead Sea. சொல்றது புரிகிறதா? நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்குள்ள ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்குள்ள கிவிங் இருந்ததாங்க லைஃப் இருக்கும். கலிலேயா கடல்ல பல விதமான மீன்கள் அங்கே இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. அங்கே சர்வே பண்ண முடிகிறது ஜீவ ஜந்துக்கள் கலிலேயா கடல்ல. ஆனால் சவக்கடல்ல ஒரு உயிரினமும் இருக்காது. Where there is no giving, there is no life. நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பணத்தை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் என்றும் நாங்கள் ஆண்டவரே வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டு வருகிறோம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் நம்புகிறது மட்டுமல்ல, நீரே எங்களை நம்புகிற உம்முடைய அளவற்ற உபகரணங்களை ஆண்டவரே வாய்க்காலாக ஆண்டவரே எங்களை அவர் கண்டு எங்கள் மூலமாக ரிசோர்சஸை மற்றவர்களுக்கு ரிலீஸ் பண்ணுகிற அளவிற்கு நான் வளரணுமே. கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். லார்ட், we want to be channel of your blessings. ஆண்டவரே, வாய்க்காலாக ஆண்டவரே இருக்க விரும்புகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. லார்ட், bless us, O God. Bless us to that level where we can experience your blessings to be a blessing. Lord, give us the power to make wealth to fulfill your covenant, as we read in Deuteronomy 8:18. உபாகமம் 8:18 ஐஸ்வரியத்தை உண்டு பண்ணும் பலத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆனால் எதற்கு? உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்துக்குள்ள எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஒரு பிரேக் த்ரூ திங்கிங்குள்ள வருவதற்கு ஒரு சவாலை நீங்கள் கேட்டீர்கள். இனி உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தேவன் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக இந்த கடைசி கால ஊழியத்திற்கு உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென்.